அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு நேசக்கரம் நீட்டியதற்காக வளைகுடா நாடுகள் மீது ஈரான் தொடர்ந்து பல்வேறு முனைகளில் தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் ஷாஹெத் 136 என்ற ட்ரோன் மூலமாக தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறது. சவுதி அரேபியாவில் உள்ள அராம்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் ராஸ் டனுரோ என்ற நிலையத்தின் மீது தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது ஈரான். ஷாஹெத் 136 என்ற ட்ரோன் மூலம் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது தாக்குதல் நடத்தியதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. தொடர்ந்து பல்வேறு நிலைகளில் ஈரான் தன்னுடைய தாக்குதலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அராம்கோவின் ராஸ் டனுரோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறது. விவரங்களோடு மதியழகன் இணைந்திருக்கிறார். மதி, விரிவான விவரம். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் தான் காரணம் என்று வாஷிங்டன் போஸ்ட் செய்தி பத்திரிகை தகவல் வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் ஏற்கனவே சவுதி அரேபியாவை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியிருந்தது. குறிப்பாக சவுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகளை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியிருந்தது. இந்த நிலையில் மீண்டும் ஒரு தாக்குதலை தற்பொழுது சவுதி அரேபியா மீது ஈரான் நிகழ்த்தி இருக்கிறது. சவுதி அரேபியாவில் உள்ள அராம்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக தற்பொழுது தகவலானது கிடைக்கப்பெற்று இருக்கிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு நேசக்கரம் நீட்டியதற்காக மத்திய கிழக்கு நாடுகள் மீது ஈரான் கோபமாக இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது மீண்டும் ஒரு தாக்குதலை சவுதி அரேபியா மீது ஈரான் நிகழ்த்தி இருக்கிறது. ஷாஹெத் 136 என்ற ட்ரோன் மூலம் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக அந்த பகுதியில் மிகப்பெரிய தீப்பிழம்பு ஏற்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே மத்திய கிழக்கு நாடுகளினுடைய பல அமெரிக்க நிலைகளை குறிவைத்து ஈரான் ராணுவம் தாக்குதல் நடத்தியது. அதில் ஒரு சில ட்ரோன்கள், ஏவுகணைகள் குடியிருப்பு பகுதியில் விழுந்தது. இதன் காரணமாக ஈரானுக்கு பல்வேறு நாடுகளும் எச்சரிக்கை விடுத்தன. இது போன்ற தாக்குதலை நிறுத்த வேண்டும், இல்லை என்றால் பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரானுக்கு ஏற்கனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் அந்த எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் மீண்டும் தனது தாக்குதலை ஈரான் ராணுவம் தீவிரப்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.